அவன் நண்பர்கள் சிலர் தங்கள் அப்பாவை ஒரு ரோல் மாடலாக கருதுவர். ஒரு சிலர் அப்பா என்றால் தங்களது உயிர் என்பர். எங்க அப்பா எனக்காக இதையே செய்வார் என்பவர்களும், நான் அப்பாவின் செல்லம் என பீத்து கொள்பவர்களும் அதில் அடங்கும். எங்க அப்பாவுக்கும் எனக்கும் எப்போவுமே ஏழரை நாட்டு சனி என்று கூறி ஒருவன் காலரை தூக்கி விட்டு கொண்டான். அப்பாவை ஹிட்லராக பார்ப்பவர்களும் அந்த லிஸ்டில் அடங்கும். இது எப்போவுமே அவனுக்கு ஆச்சரியமாகவோ பெரியதாகவோ தெரியவில்லை. காரணம், அவன் அப்பா இவை எல்லாவற்றுக்கும் மேல் அப்பா இந்த சொல்லில் யாரும் பார்க்காத ஒரு மந்திரத்தை அவன் பார்த்தான். தான் மட்டும் இவ்வுலகில் ஒரு பாக்கியசாலி என தன் அப்பாவை நினைத்து பெருமைப்பட்டு கொள்வான். அப்பாவின் நிழலில் பயணிக்க அவனுக்கு வெயிலின் சூடு தெரிந்து படிப்பதில் அவன் ரொம்ப சராசரி. குறைந்த மார்க்குடன் கையெழுத்துக்காக தீர்வு பேப்பருடன் அப்பாவுடன் வருவான். கவலைப்படாதே செல்லம், உன்னால் முடியும், முயற்சி செய் என்பார். ஒரு முறை தேர்வில் 0 வாங்கிவிட்டான். அப்பாவிடம் சொல்ல அச்சம். அதே நேரத்தில் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார் என்ற தைரியத்தில் அப்பாவின் கையெழுத்தை போட்டு ஆசிரியரிடம் கொடுத்து விட்டான். நாளை உன் அப்பாவுடன் வா என்றார் ஆசிரியர். அவனுக்கு வியர்த்தது. எதுவும் அப்பாவிடம் சொல்லாமல் மறுநாள் ஆசிரியரிடம் அழைத்து சென்றார். அப்பாவிடம் பேப்பரை காமித்தார் ஆசிரியர். அப்பா எதுவும் சொல்லாமல் அமைதியாக பேப்பரை பார்த்தார். பின் ஆசிரியரிடம், அவன் மார்க் எடுக்க மாட்டானே எனக்கு தெரியும். ஒரு வாரமா உடம்பு சரியில்லாமல் இருந்தான். தேர்வு எழுத வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம வந்தான். பசங்க மார்க் எடுக்க வேணாம் சார், நல்லவங்களா இருந்தால் போதும். இவன் நல்ல பையன், எனக்கு இது போதும். அவனது முதுகை தட்டி கொடுத்து சென்று விட்டார். அப்பா 100 அடி அடித்தால் கூட அப்படி வலிக்காது. அப்பாவின் செயல் அவனுக்கு அப்படி ஒரு வலியை கொடுத்தது. அன்று இரவு கண்களில் நீர் வழிய அப்பாவை கட்டி பிடித்து ஓவென அழுதான். அப்பா மெல்ல கட்டி அணைத்து உச்சி முகந்தார். நீ நல்ல புள்ள ராசா, தப்பு செய்ய வழி இல்லை. எங்கே உன்னை அந்த வாத்தியார் அடிச்சிருவாரோன்னு பயத்தில் செஞ்சிருப்ப. எனக்கு தெரியும், பயப்படாதே, அப்பா இருக்கேன் என்றார். இது அவனுக்கு முதல் முறையல்ல. இதுபோல பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. ஒரு முறை அப்பா அவனுக்கு புதிய கை கடிகாரம் ஒன்று வாங்கி தந்தார். பள்ளி சென்று நண்பர்கள் அனைவரிடம் பீத்து வீடு திரும்பும்போது கையில் கடிகாரம் இல்லை. காணாமல் போனதை சிறிது பயம் கலந்துதான் அப்பாவிடம் சொன்னான். அவர் அம்மாவிடம் சொல்லாத என்று மட்டும் சொல்லி அவனை கடிகார கடைக்கு அழைத்து சென்று புதிதால் அதே மாதிரி வேறு ஒரு கடிகாரம் வாங்கி தந்து, தெரியாமல் தொலைத்திருப்பாய், இதை பத்திரமா பார்த்துக்கொள் என்றார். இப்படி யதார்த்தத்தை மீறி அப்பா அவனுக்கு கொடுத்த சலுகைகள் எண்ணில் அடங்காது. 1000 ஆசிரியர்களின் பிரம்புகளை செய்யாத அற்புதத்தை அப்பாவின் அன்பு ஏற்படுத்தியது. ஏறாத கடின படிப்பு மிக சுலபமாக மாறியது. நல்ல மாணவர்கள் நண்பர்களாக மாறினர். பள்ளி கல்லூரி முடித்து நல்ல வேலைக்கு வந்தாகிவிட்டது. இதை செய்யதாலும் அப்பாவின் மனதுக்கு அது பிடிக்க வேண்டும் என பயந்து பயந்து செய்ய ஆரம்பித்ததால் சிறு தவறையும் நண்பர்களின் கம்பெனிக்காக விளையாட்டாக கூட செய்ய அவன் மனசு இடம் தரவில்லை. குழந்தையில் பார்த்த அதே அப்பாதான் இன்னமும். அதே பாசம், அதே குறும்பு, அதே நட்பு. நண்பர்கள் வீட்டில் பார்த்துள்ளான். வயதாக அப்பாக்கள் மாறுவார். சில வீடுகள் அப்பாவும் பையனும் பேசக்கூட மாட்டார்கள். பல வீடுகளில் மிலிட்ரி வாழ்க்கையே தொடரும். ஆனால் 60 வயதை தாண்டியும் அப்பா மாறவே இல்லை, அவனும் மாறவில்லை. இவர்கள் உறவை பார்த்து பொறாமைப்படாதவர்களே இல்லை. அதுவும் வயதானோர் தினம் யாராவது ஒருவர் அவன் அப்பாவிடம் இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே என்று சொல்லாமல் இருந்ததில்லை. அதுவும் பக்கத்து வீட்டு பென்ஷன் தாத்தாவுக்கு இதை விட்டால் வேறு வேலையே இல்லை. பென்ஷன் தாத்தாவின் வார்த்தையில் ஒரு ஏக்கமும் விகர்த்தையும் வெளிப்படையாக தெரியும். இருந்தோ அப்பா அதை பெரிதுபடுத்தாமல் அவரிடம் நன்றாக பழகுவார். ஒரு நாள் அப்பாவின் கைபேசி கீழே விழுந்து உடைந்து விட்டது. இப்படி நடப்பது முதல் முறையல்ல. அடிக்கடி கைபேசியை கீழே தவற விடுவது அவரின் வழக்கம். எவ்வளோ சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தில் அப்பாவை திருத்த முடியவில்லை. அன்பாய் திட்டி வாங்கி கொடுத்து விடுவாள். இன்றும் அப்படி ஃபோனை உடைத்து விடவே, அப்பா நல்லா விசாரிச்சு நல்ல ஃபோனை வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இனிமேல் கீழே போட்டிங்கன்னா அவ்வளோதான் என்று அவன் செல்லமாக மிரட்ட அவன் அப்பா சிரித்தார். சிறிது நேரத்தில் பென்ஷன் தாத்தா வந்தார். என்னையா எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணுறது, ஃபோனை கூட எடுக்காமல் என்னதான் செய்கிறார் என்றார். அவர் பதில் சொல்ல யோசிப்பதற்குள், என்னையா காது கேட்குதா இல்லையா என்று கேட்டார். மெதுவாக தயலை உயர்த்தி, காதெல்லாம் நல்லா தான் கேட்குது, பேசுறதுக்கு ஃபோன் தான் இல்லை என்றார். ஏன், என்னாச்சு? நல்ல ஃபோனாக தானே வச்சுருந்தேன். நல்ல ஃபோன் தான், ஆனால் கீழே விழுந்தா உடைஞ்சு போகுதே. நல்ல வேலை பையன் திட்டாமல் வேறு ஃபோனு வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். உனக்கு என்னையா, கொடுத்து வச்ச ஆள், தாங்குறான் புள்ள. நீ எத்தனை ஃபோனு வேணும்னாலும் உடைக்கலாம். எங்களை பாரு, புள்ள இருந்தும் அனாதையாக தவிக்கிறோம். ஒட்டுமொத்த வஞ்சிக்கப்பட்டவரின் கோபம், பொறாமை, ஏக்கம், எதிர்பார்ப்பு அனைத்தும் பென்ஷன் தாத்தாவின் குரலில் பிரதிபலித்தது. அதற்கு மேல் பேசுவது நல்லதல்ல என நினைத்து அமைதி காக்க வந்த வேலை முடிந்த சந்தோஷத்தில் பென்ஷன் தாத்தா கிளம்பிவிட்டார்.
அன்று மாலை தனக்கு நல்ல ஃபோன் வாங்கி தர என காத்திருந்த அப்பாவிற்கு ஏமாற்றமே பதிலாக கிடைத்தது. மறுநாள் மாலை அலுவலகத்திலிருந்து மகன் வந்துவிட்டான். கைபேசி பற்றி பேசலாமா வேண்டாமா, பேசினால் தப்பாக எடுத்துக்கொள்வானா என ஒரே குழப்பம் அப்பாவிற்கு. மறந்திருப்பானா? அப்படி மறப்பவன் இல்லையே என்று சந்தேகமும் எழுந்தது. 1000 விடை தெரியாத குழப்பங்கள் மண்டையை குடைய செய்வதறிய படுத்துக்கொண்டார். விடிந்து மகன் அலுவலகம் சென்ற சில நிமிடங்களில் பென்ஷன் தாத்தா வந்தார். வந்த உடனே அவரது வேலையை ஆரம்பித்து விட்டார். என்னையா, உன் புது ஃபோன் காட்டு என்றார். அவரது கேள்வியின் நக்கலும் அதன் உள் அர்த்தமும் புரிந்துவிட்டது. பையனுக்கு வேலை சும்மா அதிகமாக இருந்ததுனால வாங்க மறந்துட்டானாம். 2 நாளில் வாங்கி தருவதா சொல்லியிருக்கான் என்றார். சும்மா இரியா, உன் பையனாவது மறக்கிறாவது வேறு காரணம் இருக்கும் என்றார். இது நாரதர் கலகமில்லை, சகுனியின் சதித்திட்டம் என்பதை புரிந்து கொண்டாலும் பதில் பேச முடியவில்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுக்க வேண்டும் என்று. அப்படிதான் இருந்தது பென்ஷன் தாத்தாவின் பேச்சு. தன் வீட்டிற்கும் 1000 குறைகளை விட்டு பக்கத்து வீட்டில் இல்லாத குறையை தேடுவதே அவரது தொழிலாகி போனது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அவருக்கு ஒரு மகன், திருமணத்திற்காக பெண் தேடும் திருமண வயதை தாண்டிய மகன். அப்பா மகன் 2 பேருக்கும் பாசத்தை பகிர்ந்து கொள்வதை விட கைமாத்தாய் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கும் பணத்திற்கு கணக்கு பார்ப்பதே பெரிய தொழிலாய் இருந்தது. 2 இட்லி வேணும் என்றாலும் பணம் கொடுத்தால்தான் வாங்கி வருவான் அவரது மகன். இதன் காரணமாக தான் பென்ஷன் தாத்தாவிற்கு எங்காவது அப்பா மகனும் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. அதை கெடுக்க தன்னால் ஆனதை செய்வார். எங்கும் செய்ய ஆரம்பித்துள்ளார். மகனிடம் தனக்கு ஒரு கைபேசி வாங்கித்தர சொல்லி 2-3 நாட்கள் ஓடிவிட்டன. இதுவரை பதில் ஏதும் இல்லை. இவருக்கு அது ஒன்று அவ்வளோ முக்கியமும் இல்லை. ஆனால் பென்ஷன் தாத்தா அதை முக்கியமாக்கிவிட்டார். மாலை வீட்டுக்கு வந்த பென்ஷன் தாத்தா, என்னையா, பையன் கைபேசி வாங்கி தந்தானா என கேட்டார். சீக்கிரமாக வந்துடும்னு சொல்லியிருக்கிறான் சமாளித்தார். சும்மா சொல்லாதையா, நீ இன்னும் படணும், பட்டாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். நமக்கு தான் அவங்க புள்ள, அவங்களுக்கு நாம் சும்மா. உன் பையன் நாகரிகமான பக்குவமாக ஏமாத்துறான். என் பையனுக்கு இந்த இங்கிதான் தெரியாது, பட்டுன்னு சொல்லிட்டுவான். உனக்கு ஃபோன் வேணும்னா சொல்லு, நான் கூட வரேன், பணத்தை பற்றி கவலைப்படாத. இந்த வயசில் நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். பணம்லாம் நீ திருப்பி தர வேண்டாயா. வெற்றிகரமாக தன் வேலையை முடித்து சென்றார் தாத்தா. பாலில் விஷம் கலந்தது போல் பக்குவமாக தாத்தாவின் விஷ அம்பு அவரின் மூளையை தாக்கி வேலை செய்ய ஆரம்பித்தது. கண்ணாடி முன் நின்று 2-3 முறை என்னென்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என ஒத்திகை பார்த்து விட்டார். கதவு திறந்து மகன் வருவது தெரிந்தது. தன் அருகில் வந்ததும், தம்பி, நீ எனக்கு எதுவும் வாங்கி தர வேணாம், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். நாளைக்கு நான் கடைக்கு போய் எனக்கு தேவையான ஃபோனை நானே வாங்கிக்கிறேன் என்று சொல்ல வாயை திறந்தாள். அப்போது, சாரிப்பா, 2 நாள் தாமதம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டே விசாரிச்சு மார்க்கெட் நிலவரம் பார்த்து இந்த மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்ல ஃபோன், பேட்ரி சார்ஜ் 2 நாள் தாங்கும், நல்ல கேமரா. நீங்கள் எத்தனை படம் வேணும்னாலும் சேமித்து வச்சு பார்க்கலாம். பாதுகாப்பாக எல்லாம் செஞ்சுட்டேன், இனி கீழே போட்டாலும் முடியாது, இந்தாங்கப்பா என்றான். கண்கள் கலங்க மகனை கட்டிப்பிடித்து கொண்டார். பெத்த மகனை நம்பாமல் பிறர் சொல்லுக்கு கட்டுப்பட்டதை எண்ணி வருந்தினார். மகனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழ ஆசை, முடியாமல் மகனின் கையை பிடித்து கொண்டார். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.